பிளாக் தண்டருக்கு ஓப்போடு. அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு எக்ஸ்ப்ளோர் வித் லோக்கி. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஏஷியாலேயே ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் தீம் பார்க்கான பிளாக் தண்டருக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த பிளாக் தண்டரில் பார்க்கிங் சார்ஜஸ் எவ்வளோ, டிக்கெட் வந்து ஒரு பர்சனுக்கு எவ்வளோ, ஏதாவது ஆஃபர்ஸ் இருக்கா, காலேஜ் ஸ்டூடெண்ட்டு இல்லை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏதாவது ஆஃபர் இருக்கா, மற்றபடி உள்ளே இருக்கக்கூடிய வாட்டர் கேம்ஸ், ட்ரை கேம்ஸ், உள்ளே தனியாக ஏதாவது கேம்ஸ் நம்ம பே பண்ணணுமா, அதுக்கப்புறம் உள்ளே இருக்கக்கூடிய ஃபுட்டு, அதோட ப்ரைஸ் என்ன, இந்த மாதிரி நம்ம டாப் டு பாட்டம் எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை தட்டி விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுடனே வரும். வாங்க உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். பிளாக் தண்டரோட டிக்கெட் சார்ஜஸ் நோட் பண்ணிக்கோங்க. அதுவும் இல்லாமல் இவங்க கொடுக்குற டிக்கெட் வந்து நீங்கள் திரும்பி வரப்போ கம்பல்சரியாக உங்கள் கையில் இருக்கணும், மறந்துடாதீங்க. அதனால ஃபோன் பவுச்சில் இதுலேயே பத்திரமா வச்சுக்கோங்க. நம்ம வந்து இன்னைக்கு சண்டே வந்திருக்கோங்க, அதனால ஃபுல் பேக்கடாக இருக்குது நம்ம தீம் பார்க்கு. வெளியே பாருங்களேன், பின்னாடி பாருங்கள், ஃபுல்லாக எல்லா பக்கமே ஃபுல்லாக இருக்குது. அதனால் கண்டிப்பாக வந்து எல்லா கேம்ஸுமே வந்து க்ரௌடடாக தான் இருக்கும். அதனால் நம்ம வந்து இன்றைக்கி வந்து எந்த கேமும் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறதில்ல. உள்ள நம்ம பிளாக் தண்டரில் என்னென்ன இருக்குங்கிறது மட்டும்தான் நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். மற்றபடி எல்லாம் முடிச்ச டைம் இருந்தால் மட்டும்தான் நம்ம ஏதாவது கேமில் போகணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா, கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து விளையாடுற மாதிரி கேம் இருந்தால் மட்டும்தான் விளையாட போகிறோம். மற்றபடி எதுலேயுமே விளையாடுறதா இல்லை. ஏன்னா வந்து நிறைய வீடியோஸ் நான் பார்த்துருக்கேன். அதில் வந்து விளையாட அவங்களாம் கடைசியாக சொல்கிறது டைம் பத்தலைங்கிறாங்க. அதனால் நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன கேம்ஸ் இருக்குன்னு எல்லாத்தையும் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் டைம் இருந்தால் நம்ம விளையாடலாம். பிளாக் தண்டரில் April 1, 2024 பார்த்தீங்கன்னா டிக்கெட் ப்ரைஸஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதுபடி பார்த்தோம்னா அடல்ட்டுக்கு வந்து 990, சில்ட்ரன்ஸ் வந்து 85 சென்டிமீட்டர் டு 140 சென்டிமீட்டருக்கு உள்ளே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 840, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 890, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 700, அப்புறம் சீனியர் சிட்டிசன் டிஃபென்ஸ் இதில் இருக்கவங்களுக்கு 790. இது காலேஜ், இது வந்து ஸ்டூடெண்ட், காலேஜ் ஸ்டூடெண்ட். ஓ ஓகே. இது அதர் ஸ்டூடெண்ட். இதை காட்டுங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ? 890. ஓகே. எத்தனை பேர் வந்தால் இது அலௌடு? இது காலேஜ் ஸ்டூடெண்ட் ஐடி கார்டு இருந்துச்சுன்னா அலௌடு. ஒருத்தர் ஐடி கார்டு காமிச்சாலுமே 20% டிஸ்கவுண்ட். நம்ம கேமரா கொண்டு வந்துருக்கிறதுனால அதுக்கு 60 rupees சார்ஜுங்க, வீடியோ கேமரானால. நீங்கள் உள்ளே வந்தோடனே உங்கள் பேக்கில் ஃபுல்லாக செக் பண்ணிட்டு தாங்க உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. மெஷின் நேம் பார்த்தீங்கன்னா 360 செல்ஃபி பூத். இதுக்கு வந்து 150 சார்ஜ் பண்ணுறாங்கங்க. I love you. Hi friends. Hello Nanba. How are you Nanba? Water phone करना मांगे water bottle pouch. ஃபோன் கவரிங் இருக்குங்க, அதெல்லாம் வாங்கிக்கணும். ஸோ குழந்தைங்களுக்கு டாய்ஸு ஏகப்பட்டது இருக்கு. நம்ம உள்ளே வந்தோடனே நமக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா லாக்கர் கவுண்டர் இருக்குங்க. நம்ம இங்கே லாக்கர் கீ வாங்கிட்டு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தோம்னா மென்ஸுக்கு வந்து சேஞ்சிங் ரூம் அண்ட் லாக்கர் இங்கே. ஆனால் லேடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வச்சுருக்காங்க சேஞ்சிங் ரூம் அண்ட் லாக்கர் ரூம் ஒன்றாவே இருக்குது. பரவாயில்ல. நம்ம இப்போ நம்மளோட கீயை வாங்கிட்டு அந்த பில்லு தருவாங்க, அதையும் வாங்கிட்டு நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவோம். டைம்
ரிட்டர்ன் யுவர் லாக்கர் ரெசிப்ட் அண்ட் கீ. நீங்கள் கடைசியாக கொடுக்குறப்ப ரெசிப்ட் கீ ரெண்டும் சேர்த்து கொடுக்கணுங்க. நம்ம ரெசிப்ட் வாங்கியாச்சுங்க, கீயும் வாங்கியாச்சு. 393 நம்பர். கீயும் முக்கியம், ரெசிப்டும் முக்கியங்கிறாங்க கொடுக்குறப்போ. அதனால் பத்திரமா ஃபோன் கவர் பின்னாடியோ இல்லை பர்ஸ்லேயோ பத்திரமா வச்சுக்கோங்க. நான் எப்பயுமே கீயை வந்து என்னோட செயினில் மாட்டி வச்சுக்குவாங்க, அப்போ தான் சேஃபாக இருக்கும். 200 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. இது ரெண்டு நீங்கள் போகிறப்ப ரிட்டர்ன் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 100 rupees ரீஃபண்ட் நீங்கள் வாங்கிக்கலாம். லாக்கரே 2 ரூம் இருக்குங்க. 1000 வரைக்கும் தேடுறதுக்குள்ளே போதும்போது நான் அது அக்வாரியம் போலாமா? இல்யூஷன் ரைடு. உள்ள போறப்பே ஈரமா இருந்தா போக வேணாங்கிறாங்க. தயவு செஞ்சு ட்ரை கேம்ஸ் விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணிக்கு விளையாட போங்க. ஐயோ தலையில சுத்துது. ஐயோ இல்யூஷன் ரைடில் தலைகீழா போகிற ரைடு. என்ஜாய். முக்கியமாக போட்டு விடுங்க, கட் பண்ணி நெவுச்சுட்றாதீங்க. ரெடியா? தேங்க்ஸ்ண்ணா. மிரர் மெதுவாக போங்கடா, எங்கேயா கண்ணாடி போய் இடிச்சுக்காதீங்க. வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி நன்றி. எங்கேயா போய் இடிச்சுக்காம இருந்துச்சு. ஆமாக்கா, தடவி தடவி தான் போகணும் போல. பார்த்து வாங்க. வாடா குட்டி, என் பின்னாடியே வரா. ரொம்ப ரொம்ப நன்றி பிளாக் தண்டருக்கு வந்ததுக்கு. சரிம்மா, நன்றிம்மா. ஈரமான துணிகள் இங்கு அனுமதி இல்லை. ஹாரர் ஹவுஸ். ஏன் நினைச்சிருக்கீங்க? வந்து தண்ணியில் இறங்கிட்டீங்களா? எஸ், என்ன பிடிச்சிருப்ப? ஓகே, நம்ம பயந்தோம், அதனால நம்ம ப்ரோவே நம்ம கூட வரண்டாரு. வாங்க ப்ரோ, நீங்க உள்ள போங்க. இது சவுண்ட் கேட்டா பயமா. இந்த சவுண்டை மாற்ற மாட்டீங்களா? பயமா இருக்குது. ஹண்டிங் கிளப் 100 புல்லட் 100 ரூபா. ஷூட்டிங் கேம் விளையாடுறதுங்க உள்ள.
உள்ள நல்லா ஏசி போட்டு செம கூலிங்கா வச்சிருக்காங்க. பாருங்கலாம் துப்பாக்கி எடுத்து எடுத்து விலங்கெல்லாம் சுட்டு விளையாடலாம். 90 VR இது செமையா இருக்குங்க. இதுக்கு என்ட்ரி டிக்கெட்டுங்க 100 rupees. இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா அதுக்கும் வந்து நம்ம 100 rupees பே பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு இவன் தூங்கிட்டான்னு நினைக்கிறேங்க. எப்படா இருந்துச்சு? செமையா இருந்துச்சா? உனக்கு எப்படி இருந்துச்சு? அது விட்டு பயமா இருந்துச்சா? PR ஸ்டேஷனுங்க. இது தனியா 100 rupees பே பண்ணணும். இது சாப்பிட்ற ஏரியாங்க. இப்போயே டோக்கன்ஸ் கொடுப்பாங்களான்னு கேட்போம். ஏன்னா மதியம் வந்து ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். கேட்டு பார்ப்போம் இப்போ டோக்கன் அவைலபிளாக இருக்கான்னு. கேட்டாங்க அவங்க அந்த டோக்கன் இப்போ வாங்கிக்கலாம். நாங்கள் இப்போயே வாங்கிட்டோம்னா மதியம் ரொம்ப க்ரௌடடாக இருக்கும். அந்த டைமில் நம்ம டோக்கன் வாங்க முடியாது. அதான் இப்போயே வாங்கிட்டு நம்ம பக்கத்தில் வச்சுக்கலாம். மதியம் வந்து ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டில் வந்து நான்வெஜ் இருக்குங்க. சிக்கன் பிரியாணி, வெஜ் பிரியாணி, சிக்கன் 65, ஆம்லேட்டு, பரோட்டா, மினரல் வாட்டர். நம்ம பிளாக் தண்டர்லேயே நிறைய ரெஸ்டாரண்ட் உள்ளே இருக்குங்க. ஒவ்வொன்றில் வந்து வெஜ்ஜு, நான்வெஜ்ஜு, பர்கரு, சிக்கன் ஃப்ரைஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் கிடைக்குது. அது என்னென்ன மதியம் பார்ப்போம். நீங்கள் வந்து தண்ணீரை விளையாண்டிங்கன்னா எந்த ட்ரை கேம்ஸ்லையும் உங்களை அலோவ் பண்ணுறதில்ல. மேக்ஸிமம் அதை பார்த்துக்கோங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் வீட்டில் குட்டீஸ்லாம் கூப்பிட்டு வந்தீங்கன்னா சத்தியமாக எந்த இடத்துக்கும் போக முடியாது. அவங்க ஏதோ ஒரு இடத்துல போய் ஆல்ட் ஆகிட்டாங்கன்னா அங்கே தான் விளையாண்டாகணும். என்ன கேட்டால் நீங்கள் தனியாக ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு மட்டும் இல்லை, நீங்கள் தனியாக வந்துடுங்க. நினச்ச இடத்துக்கு போகணுங்க. மனசுக்கு இந்த இடத்துக்கு போகணுன்னு தோணுச்சுன்னா போயிடணும். அந்த மாதிரி மைண்ட் செட்டில் வந்தீங்கன்னா செமையாக இருக்கும் ஒரு நாள் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுறது. ஏன்னா ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி வர பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள். ஈர துணியில் வந்தீங்கன்னா உள்ளே இறக்கி விட மாட்டாங்க. எந்த ட்ரை கேம்ஸ்லையும் இறக்கி விட மாட்டாங்க. தயவு செஞ்சு தண்ணியில் குளிச்சிடாதீங்க. வந்தோடனே ட்ரை கேம்ஸ் போயிருங்க. இந்த கேம்னா ரன் ஆகலைங்க. இது குழந்தைங்களுக்குன்னு நினைக்கிறேன். 85 சென்டிமீட்டர் 140 சென்டிமீட்டர் போட்டிருக்கு. ஓரளவு சின்ன பசங்களுக்கு மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்களாட்டுறது. கிரேசி பஸ் இது குழந்தைங்களுக்கு தாங்க. இந்த பையனை அலோவ் பண்ணலைங்க. அவன் கொஞ்சம் பெரிய பையனாக இருக்கான்ட்டு அவனோட தம்பியை அலோவ் பண்ணிட்டாங்க. இந்த அக்கா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. சர்க்குலர் ஃபன் லேக் இது குழந்தைங்களுக்கு தாங்க. இந்த கேம் குட்டீஸ்க்காக. கார்ட்டூன் பைரட்ஸ் இன்னும் போட்டோ இருக்காங்க. யூடியூப்ல வருவடா. ஆமா இது போடணுமா? குட்டி செல்ல குட்டி. ஜாலி ஜாலி. கேட்டர் பில்லர் குட்டிஸே இல்லாமல் இருந்தாங்க. ஆன் பண்ணாமல் வச்சுருந்தாங்க.
சில்ட்ரன்ஸ் மட்டுமா? பிலோ 7. நீ 7 சொல்லிட்டு போடா. நீ பார்த்தா ஸ்மால் பாய் மாதிரி தான் இருக்கு. தலா ஏது தலை என்ன ஏற்ற மாட்டேங்கிறதுனால தான் குட்டியை இழுத்துட்டு வந்து விட்டுருக்கேன். என் பேச்சை கேட்டு அந்த பையன் சாப்பாடு வச்சுட்டு வந்தான் தெரியுமா, சாப்பிடாம. சார் தலைவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கார். இந்த கேம் நம்ம மகாலிங்கம் ப்ரோக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? ஜாலியா இருந்துச்சா? பயந்துட்டு இருந்தா வரமாட்டேன்னு உனக்கு எப்படி இருந்துச்சு? ஜாலியா இருந்துச்சா? தேங்க்யூ தல, நன்றி. பாட்டி பேரம் பேத்தி எல்லாம் கூட்டு வந்திருக்கீங்க, எப்படி இருக்குது பிளாக் தண்டர்? நல்லா ஜாலியா இருக்குதுப்பா. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. நீங்க என்ன பண்றீங்க? எது விளையாடுறீங்க நீங்க? நான் நல்லா என்ஜாய் பண்றேன். என்ஜாய் பண்றீங்களா? விளையாடாம எப்படி என்ஜாய் பண்றீங்க? விளையாண்டு முடிச்சிட்டேனே. விளையாண்டு முடிச்சு என்ஜாய் பண்ண. இது யார் பேத்தியா? அது பேத்தி. பேர் என்ன? பாய். வேற லெவல் கேமுங்க இது, தண்டர் ஸ்பின். மஸ்ட் ட்ரைங்க. இந்த கேம் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணாம போகாதீங்க. இதுக்கு கூட்டம் அள்ளுது இந்த கேமு. வேற லெவல்ல இருக்கு. நாங்க தண்டர் ஸ்பின் மறக்காம ட்ரை பண்ணுங்க. இது பாருங்களேன், தரையில் இருக்க கால் மேல போற மாதிரி இல்ல, பாருங்களேன். எப்படி தடவை இருந்துச்சு இந்த கேமு? எப்படி நீங்க சுத்துறப்ப கால் மேல போயிருதா? கால் மேல போல, அப்படியே கீழே கிராவிட்டி கொடுத்து ஏர் பிரஷர்ல அப்படியே இருக்கும். ஓ, நீங்க இங்க இருந்து பாக்குறப்ப உங்க கால் இங்க இருந்துச்சுல, அப்படியே மேல போன மாதிரி இருக்கு. இல்ல அப்படியே அந்த டவுன் மட்டும் கீழே இறங்குது, மத்தபடி அப்படியே ஏர்ல பறக்கும். ஏர்ல பறக்குறமா? அடடா, செமையா இருக்கு. இதுக்கு எக்ஸ்ட்ரா பே இது இல்ல? இல்ல அதெல்லாம். ஓகே, தேங்க்ஸ். இந்த கேம் 5 வயசு குழந்தைங்களுக்கு மட்டும்தாங்க, மீதி யாரும் அலௌட் இல்ல. கேம்ஸ் ஒரு பக்கம் இருக்குன்னா அதுல ஏதோ ஒரு பக்கம் தெரியும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஏதோ ஒரு மூலையில ரெஸ்ட் ரூம் இருக்குங்க. அதனால நீங்க அந்த மூலைக்கு இந்த மூலைக்கு ஓட வேண்டிய அவசியம் இல்லை. சூப்பர் ஜெட். இதுலயும் ஈர துணி அலௌடு இல்லைங்க. என்ன இது மேல போய்கிட்டே இருக்கு. பார்த்தீங்கன்னா ஒண்டர் ஃப்ளைட். இந்த ஏரியாக்குள்ள பார்த்தீங்கன்னா பங்கி எஜெக்ஷன் இருக்கு, போட் ஹவுஸ் இருக்கு, ரெயின் ஃபாரஸ்ட் இருக்கு, ஸ்கை ட்ரெயின் இருக்கு, பேர்ட்ஸ் பார்க் இருக்கு, அனிமல் வாட்ச் டவர் இருக்கு, டேஷிங் கார். வாங்க போவோம், ஒவ்வொன்றுத்தையும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம ஹரிக்கு பிடிச்ச டேஷிங் காருங்க. இதில் ஈரத்துணி அனுமதி இல்லை. ஒரு காருக்கு 2 பேர் தான், குழந்தைங்க அலௌடு இல்லைன்னு போட்டிருக்கு. ஆனால் எல்லாத்துலேயும் குழந்தைங்க உட்காந்துருக்காங்க. ஓட்டிட்டு ஓடு. அவரு மேல என்ன காண்டோ தெரியல, போய் இன்டீரியர் முடியாது. பரவாயில்லைங்க, 7 கார் இருக்குங்க ஆக்டிவா. 14 பேர் ஒன்ஸ் போய்க்கலாம். குட்டீஸ் விளையாண்டு இருந்தாங்கன்னா பேரண்ட்ஸ் உட்காந்து பாக்குறதுக்கும் வெயிட்டிங் ஆகுது மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்லாவே இருக்கு. ஃபேன் வேற போட்டு கொடுத்துருக்காங்க. குழந்தைங்களை அமுச்சு விட்டு ஜாலியா உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கலாம். இங்க பாருங்க, வயசானவங்க ஜாலியா கொஞ்சம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. நினைஞ்சிட்டீங்களா?
ஈர துணி அணைஞ்சிட்டிங்கன்னா இதெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்களே. தெரியாதா? இனிமேல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் சொல்லிடுங்க, வந்தோடனே ட்ரை கேம்ஸ் விளையாட சொல்லுங்கள். பாருங்க தாத்தா ஸ்ட்ரிக்டாக இருப்பார், தொட்டு பார்த்தா உள்ளே விடுவார். ஆக்டோபஸ் இந்த அடியில் இருக்கிறது சுற்றுங்க, இது முன்னாடி முன்னாடி வந்துட்டு போகும், அப்படியே சுற்றும். இது குழந்தைங்களுக்கு மாதிரி தான். இங்கே பாருங்க ஸ்கை ட்ரெயின், இதுக்கு தனியாக சார்ஜஸ்ங்க, இதுக்கு 50 ரூபா போட்டிருக்கு. 50 ரூபாயா அதிகமானு கேட்போம். அக்கா எவ்வளோக்கா சார்ஜ் இதுக்கு? ஒரு ஆளுக்கு 50 ரூபா சார். எப்படி ஒரு ரவுண்ட் அப்படியே ஃபுல்லாக அடிச்சுட்டு வருமா? 3 நிமிஷம் ஒரு ரவுண்டு போட்டை சுற்றி ஒரு ரவுண்ட் அடிக்கும். அப்படியா? ஆமாங்க. சரி கொடுக்குறீங்களா? எத்தனை டிக்கெட் வேணுங்க? நான் மட்டும்தான். சரிங்க. டிக்கெட் எடுத்தாச்சுங்க ஸ்கை ட்ரெயினில். 50 ரூபாய்ங்க ஒருத்தருக்கு சார்ஜ். அது இல்லாமல் கையில் மேலே போனால் அதை ஒட்டி விடுவாங்களாம்மா. அப்போ இந்த லேக்கு போட்டை சுற்றி ஒரு ரவுண்டுங்க, போயிட்டு வருவோமா? எடுத்தாச்சு, வாங்க போய் சுற்றிட்டு உள்ளே நம்ம எப்படி வேணால் சுற்றிடலாம். ஆனால் இந்த லேக்கை சுற்றணுன்னா இதில் தான் போய் ஆகணும், அதனால தான் போவோம். அண்ணா நம்ம கையில் கட்டி விட்றாரு. எடுத்துட்டாங்க. இங்கே பாருங்க சில்ட்ரன்ஸ் பார்க், இது லாஸ்ட்டாக ஓரமாக கட்டி விட்ருக்காங்க. பாருங்க ஊட்டி மலையை பாருங்க. அடாடாடாடா. பிளாக் தண்டர் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக பார்த்தா வந்து ஒரு 60லேருந்து 75 ஏக்கருங்க இந்த ஏரியா. பிளாக் தண்டர் சுற்றியும் அதோட எட்ஜ் இதுதான் லாஸ்ட்டு பாருங்களேன். இதுதான், இதுக்கு அடுத்து வேற பாருங்க, தண்ணியாக ஓரளவுக்கு தெரியுது. இப்போ பாருங்க வயிற்றுல கயிறு தள்ளி விட்டுருவாங்கப்பா. அதுலேருந்து அப்படியே இதுக்கு வந்து இந்த பக்கம் இருந்து அப்படியே ஒரு ரவுண்ட் எடுத்து அப்படியே கீழே போய் மறுபடியும் அந்த இடத்துல ஜாயின் பண்ணி, இதுக்கு தனியாக காஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறாங்க. கேட்டு பார்ப்போம் என்னன்னு. வந்து விட்டோம், முடிந்தது. போட் ஹவுஸ். போட் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்து நிறுத்திடலாங்க, ஃப்ரீ தான், இதுக்கு எந்த பேயும் கிடையாது. நீட்டாக போயிட்டு நீங்கள் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்து போட் விட்டுறணும். ஏன்னா இங்கே நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் பார்த்தோம்ல ஒரு மரணமான கேமு, அது போய் ப்ரைஸ் எவ்வளோன்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம். 360 அட்வென்ச்சர் சைக்கிள். இதோ இந்த சைக்கிள் அப்படியே தலைகீழாக சுற்றும், கிருட்டு கிருட்டு கிருட்டுன்னு. வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சோறேதிங்களா இதெல்லாம் போனோம்னா வயிற்ற கலக்கிறான், அதனால் இப்போதைக்கு வேண்டாம். இங்கே பாருங்கள் தெளிவாக போட்டிருக்காங்க அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ்க்கு ப்ரைஸிங் போட்டிருக்காங்க பாருங்கள். அட்வென்ச்சர் இந்த 360 சைக்கிள் பார்த்தோம்ல அது 50, பங்கி எஜெக்ஷன் வந்து 100, ஸ்கை ரோலர் 150, டயர் வால் கிளைம்பிங் 50, வால் கிளைம்பிங் 50, ஜிப்லைன் கோஸ்டர் 150, ஜிப் சைக்கிள் 150. ஏதோ ஒன்று ட்ரை பண்ணி பார்ப்போங்களா? இங்கே பாருங்கள் டிக்ளரேஷன் ஃபார்ம்லாம் ஃபில்அப் பண்ணுங்க. அந்த ரைடுக்கு நம்ம போகிறதுக்கு நம்ம உயிருக்கு ஏதோ ஒன்று ஆச்சுன்னா பிளாக் தண்டர் பொறுப்புலேயும் நம்ம ஆல்ரெடி முன்னாடி டிக்ளரேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிட்டு அது நம்ம போகணும். 150 சார்ஜ், கையில் இந்த பேண்ட் போட்டுருவாங்க. வாங்க அந்த ரைடு போவோம், எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். ஆண்டான வெயிட்டு வேண்டிட்டு கையெழுத்து போட்டுக்கலாங்க. இந்தாங்க ப்ரோ, நன்றி. சரி எடுத்துட்டு போகணுமா இல்லை அப்படியே ஒன்றும் பிரச்சனை இல்லை, இங்கேயே இருக்குமா? சரி அதான் ஆனால் பத்திரமா நம்ம வீட்டில் வாங்கியாச்சுங்க. 150 ரூபா இந்த ரைடுக்கு. ஐயோ வாங்கினப்ப தைரியமாக வாங்கிட்டேன், மேலே வந்து டர்றாவே. ஐயோ விழுந்தோம்னா ஒண்ணுமே சிக்காதப்பா. ஆனா ஊட்டி மலையை பாருங்களேன், அடாடாடாடா. அப்படியே இதுல சர்ன்னு அப்படியே போயிட்டே அதில் போய் திரும்பி கீழே வழியா அப்படியே வந்துருவோம். ஏகப்பட்ட லாக் போடுறாங்களே, பயமா இருக்கு. எப்படி? Hold here. Okay. Cross your leg. Like this? Don't remove your hand, okay? Okay. Ready? Ready. 1, 2, 3. ஐயோ 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 ஐயோ.
அட பாவி பயலே கோத்து விட்டாரு. ஐயோ ஐயோ நம்மளை கேட்ச் பிடிக்க ஒரு ஆள் ரெடியா இருக்காரு. தேங்க்யூ ப்ரோ, வெல்கம். முடிந்தது நம் பயணம். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. அருமையாக இருந்தது. ஆனால் அது நம்ம போன பயத்தில் இந்த மலையெல்லாம் அந்த மூவிங்கில் பார்க்காம விட்டோம். இது அப்படியே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இந்த இடத்துல பெண்டாகி போச்சா, நம்ம கொஞ்சம் டர் ஆகிடுச்சு அந்த டைமில். இன்னும் நிறைய அங்கே ஏதோ பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த இடம் ஃபுல்லாக அவங்களுக்கு தான் இருக்குது. ரெசார்ட்லாம் இருக்குது. முடிந்தது. ஜாலியாக இருந்துச்சுங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா டயர் கிளைம்பிங் வால் இருக்கு, அதுக்கும் பே பண்ணணும் நீங்கள். கிளம்பிங் வால் இருக்கு. மகாவோட கேம் பங்கி எஜெக்ஷன், ஏதோ கொஞ்சம் நேரம் ஃபால்ட்டுங்களாமா, கொஞ்ச நேரம் கழிச்சு தான் ரன் ஆகும்னாங்க. இன்ஃபேக்ட் கொஞ்ச நேரம் கழிச்சு ரன் ஆச்சுன்னா யாராவது ஏறினா அதை வேணாலும் பார்க்கலாம். இதில் மாட்டி விட்டு தூக்கி வீசிடுவாங்க, அது பாட்டு தொங்கிட்டு கிடக்கும் வாங்கின்னு. நம்ம ட்ரை கேம்ஸ் ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சுங்க. நம்ம போய் இப்போ சாப்பிட்டு கொஞ்ச நேரம் சார்ஜ் போட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக வாட்டர் கேம்ஸ் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டைம் இருந்தால் நம்ம வாட்டர் கேம்ஸ் போய் விளையாடலாம். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் காலையில் வந்தோடனே நீங்கள் டோக்கன் எடுத்துருங்க. இப்போ நம்ம டோக்கன் கொடுத்து சாப்பாடும் டைரெக்டாக வாங்கிக்கலாம். இல்லைன்னா பாருங்களேன், லைன் பாருங்கள் எவ்வளோ பெருசாக நிற்கிறாங்க பாருங்கள். எல்லாம் வந்துகிட்டே இருப்பாங்க. இப்போ தான் டைம் ஆயிருக்கு. நம்ம வாங்கினாலும் டைரெக்டாக நம்ம இங்கே போய் சாப்பாடு வாங்கிக்கலாம். வாங்கியாச்சுங்க நம்ம சிக்கன் பிரியாணி. சிக்கன் பிரியாணி வந்து ஒரு வாட்டர் கேன் 180 rupeesங்க சிக்கன் பிரியாணி. குவான்டிட்டி ஓகே தான், டேஸ்ட் வைஸ் பார்ப்போம். பிளாக் தண்டர் வந்து எதனால் இவ்வளோ ஃபேமஸாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேம்ஸ்னால் மட்டும் இல்லைங்க, அவங்க கொடுக்குற ஃபுட்டு அந்த அளவுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க பெஸ்ட்டாக. அதனால தான் இந்த அளவுக்கு அது டாப்பில் இருக்குது. சிக்கன் பிரியாணி அதாவது ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்டோம்னா எப்படி ஃபீல் இருக்குமோ அந்த ஃபீல் இருக்குது. எதுலேயுமே குறை இல்லை. அந்த ரைத்தாலேருந்து எல்லாமே பெஸ்ட்டாக இருந்தது. அதனால் 150 ரூபாய்க்கு ஒர்த்துங்க என்ன கேட்டால். நெக்ஸ்ட் நம்ம வாட்டர் கேம்ஸ் போய் ஒவ்வொன்றா பார்க்கலாங்க. நீங்கள் எங்கே போனாலும் பயப்படாதீங்க. எங்கே பார்த்தாலும் வே டு லாக்கர் அண்ட் என்ட்ரன்ஸ்னு எல்லா பக்கம் போர்டு இருக்கும். அதனால் பயப்படாதீங்க எங்கே போனாலும். எனக்கும் திசை தெரியல, நானும் திக்கு முக்கி கண்டுபிடிச்சிட்டேன் ஒரு வழியாக. நெக்ஸ்ட்டு ஃபேமிலி பூலுங்க. இது ஆழம் கம்மிங்க, டைவ் கீரை எடுத்துறாருங்க. ஜாலியாக குழந்தைங்க, அவங்களோட அம்மா அப்பாக்களும் சில பேர் விளையாண்டுட்டு தான் இருக்காங்க ஜாலியாக. ஆழம் கம்மி, அதனால் குழந்தைங்கலாம் வந்தாங்கன்னா இந்த மாதிரி இருக்கிற விஷயத்தை விட்டு வெளியே வர மாட்டாங்க, இதிலே விளையாண்டுருப்பாங்க ஜாலியாக. உங்களுக்கு லக்கி ஃபால்ஸ் வந்து டைமிங் படி தான் ரன் ஆகுது. இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் வந்து 1 o'clock ஸ்டார்ட் பண்ணுவாங்களாமா. அப்போ இப்போ எனக்கு தெரிஞ்சு கொஞ்ச நேரத்தில் வந்து ஸ்டாப் ஆயிருன்னு நினைக்கிறேன். ஒரு நாளைக்கு எத்தனை டைம் இது ஸ்டார்ட் பண்ணுவீங்க? 6 டைம் ஒரு நாளைக்கு. ஓ 11 மணி 12 மணி 1 மணி 2 மணி 3 மணி 4 மணி. ஓ நடுவில் ஒவ்வொரு 1 மணி நேரம் கேப் விட்டோம். ஓகே ஓகே ஓகே. இதில் வந்து லேடிஸ் அண்ட் கிட்ஸ் மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க மேலே விளையாடுறதுக்கு. ஜென்ஸ் கூட உள்ள குழந்தைங்களை பார்த்து கூட அலோவ் பண்ணுறாங்க. நான் விளையாடுறதுக்கு வந்து அலோவ் பண்ணுறது இல்லை, சரியாளுங்க. லேஜி ரிவருக்கு செம்ம க்ரௌடுங்க. இவங்களாம் சாப்பிட்டாங்களா இல்லையானே தெரியல. ஸ்கூலில் இந்த லேஜி ரிவரில் போனீங்கன்னு வைங்களேன், ஒரு முக்குக்கு ஒரு ஃபுட்டு கடை இருக்கும். எங்கே வேணால் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். கால் ஈரமாயே எல்லாம் நடந்தா தர வலி கூடுன்னு கீழே மேட் போட்டிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 ரைடு இருக்குங்க. வாங்க என்னென்னு போய் பார்ப்போம். ஸ்பைடர் ஸ்லைட், தண்டர் பவுல், அப்புறம் இது 2 ஒட்டியேங்க. ஃப்ரீ ஃபால், வே ஃபால்னு சொல்லிட்டு 2 பக்கத்துலேயே இருக்குது. இதில் வந்து சில்ட்ரன்ஸ் அலௌடு இல்லைங்க.
4 பேர் போகிறது ரைடுங்க இது. பலூன் ஆட்டோமேட்டிக்காக மேலே வந்துடுதுங்க மிஷின் மூலிமா. அந்த அக்கா எப்படி போட்டு இழுத்து தள்ளுறாங்க பாருங்க. அங்கே ஒரு 4 பேர் போகிற ரைடு இருக்குது, இங்கே ஒரு 4 பேர் போகிற ரைடு இருக்குது. இந்த க்ரௌடு ஓவராக இருக்குங்க. இதில் வெயிட் பார்த்து தாங்க உட்கார வைக்கிறாங்க. வெயிட் கம்மியாக இருக்கவங்க முன்னாடி, வெயிட் அதிகமாக இருக்குங்க பின்னாடி, அந்த மாதிரி மாறி மாறி உட்கார வைக்கிறாங்க. போ 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 ஜெட்டு மாதிரி போறியா? இன்னும் எங்கெங்கேயோ போறேன். போ போ போ. இந்த ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் அலோவ் பண்றாங்க. குட்டீஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்தையும் ஜாலியா அலோவ் பண்றாங்க. ஜாலியாக எல்லாரும் ஸ்வைங் ஸ்வைங் இதில் மெதன்ட்டே இருக்கலாம். அப்படியே லைன் வைஸாக ஆர்டர் வைஸாக அப்படியே வந்தோடனே தண்ணிக்குள்ளே இறங்கிடலாம். அவ்வளோதான், கஷ்டப்பட்டு ஏறி வந்ததெல்லாம் வீணாக போச்சு. கீழே ஒரு செகண்டில் போய் ஸ்வைங்க இறங்கிடுவாங்க. நம்ம ஒரு குட்டி பையன்கிட்ட கேட்ட ஒரு பலூன் ஆட்டை போட்டாச்சு. இந்த பலூன் தாங்குமா? தாங்கும் தான் நினைக்கிறேன். பார்ப்போம் வாங்க. நம்மக்கிட்ட இப்போ சிங்கிள் பலூன் தான் இருக்குது, அதனால் சிங்கிள் பலூன்லேயே போயிடுவோம். நமக்கு பேர் இல்லை. வாங்க இதுலையே போவோமா? ரொம்ப லேட் ஆகும் போலையே கீழே போகிறக்கு. 400 பேர் இருக்காங்களே. ஐயோ வெயிட்டிங். அடே நானே தவழ்ந்துக்கிட்டு. போடா போடா போடா. ஐயோ தலை ஏங்க இதெல்லாம் வெயிட் கம்மியானாலாம் வராதிங்க. தூக்கி வீசிட மாட்டிருக்குது ஒரு லிமிட்டுக்கு மேலாம். ஐயோ இது இப்போ பார்த்தோம்லைங்க அதே மாதிரி தான் இதுவும். அது சிங்கிள், இது 2 பேர். கஷ்டப்பட்டு 2 பேர் மேலே ஏறிட்டு வந்தாங்களா, அது இதுதாங்க. இது பண்ணி தள்ளி விட்டாங்கண்ணா அவ்வளோதாங்க. இது தாறுமாறா போதுங்க. உன்னோட துணியா? மாமா லைட்டாக கேமரா தொடச்சுக்கிறேன். நீ என்ன பண்ணுறீங்க? உனக்கு எதுலையுமே அலோடு இல்லை. என்ன நீ இன்னும் 10 வருஷம் கழிச்சு வா, அப்போதான் உனக்கு அலோடு எல்லாமே. தேங்க்யூ. இங்கே மேட் ரைடுங்க. அதுலேயே பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 கேம்ஸ் அதில் ஒன்லேயே இருக்குது. மேலே ஏறினீங்கன்னாவே 2 பேர் 4 பேர் சிங்கிள் மெம்பரு, மேட் இல்லாதது மேட்டு. ஆனால் நடுவில் அடிக்கடி மேட் வந்து நின்று போயிடுது. செம ஃபன்னாக இருக்குது. இங்கே பாருங்கள், இது ரொம்ப ஆழம். இதில் வந்து பெரியவங்களை மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க. ஏன்னா இது உழுகிற இடம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஆழத்தில் உழுகிற மாதிரி, அப்போ தான் அடிப்படாது. அங்கெல்லாம் பாருங்கள் எவ்வளோ டிஸ்டன்ஸ் பாருங்களேன். வந்து சல்லுன்னு வந்து ஊந்தாங்கன்னா எப்படி இருக்கும். ஸோ அவ்வளோக்குன்னு சொருகிறாங்க தண்ணிக்குள்ளேயே. வந்து நல்லா ஆழங்க, நல்லா ஒரு ஆழு முங்குற அளவுக்கு நல்ல ஆழம். நான் ஸ்விம்மர்ஸ் ஆர் நாட் அலவுடு. நீச்சல் தெரியலனா இதில் அலவே பண்ண மாட்டாங்க உங்களைய. வேவ் பூல், நம்ம வேவ் பூலில் பார்த்தீங்கன்னா டைமிங் இருக்குங்க. லக்கி ஃபால்ஸ் மாதிரி தான் டைமிங்க்கு தான் ஆன் பண்ணுறாங்க. அதுவும் மைக்கில் நல்லாவே அனௌன்ஸ் பண்ணி சைரன் சவுண்ட்லாம் போடுறாங்க. அந்த டைமுக்கு வந்துக்கோங்க.
பிளாக் தண்டரில் மேக்ஸிமமாக இருக்கிற வாட்டர் ரைட்ஸ் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க அலௌட் இல்லைன்னு போட்டிருக்கு. ஆனால் வந்து ஒரு 10 வயசு 12 வயசு பசங்க எல்லா கேம்லேயும் விளையாடுறாங்க. சேஃப்டி பார்த்துக்கோங்க. அந்த விட்டா எப்படி இருந்துச்சு ரைடு? நல்லா இருந்துச்சா? இந்த ரைடு நேம் பார்த்தீங்கன்னா 24 feet and 36 feet ஃப்ரீ ஃபால் ரைடுங்க. இதில் வந்து மொத்தம் 4 ரைடு இருக்குது இந்த சைடில். பிளாக் தண்டரை பொறுத்த வரைக்கும் ஸ்டெப்ஸ்லாம் பார்த்து ஏறுங்க. எல்லா ஸ்டெப்ஸுமே வழுக்குது, பயங்கரமாக வழுக்குது, பார்த்து ஏறுங்க. இந்த ரைடுக்கு மேலே ஏறுறப்போ இந்த வியூவை பாருங்களேன். எங்க அப்பா எல்லா கேம்ஸ்லையும் எப்படி போகணும், பொசிஷன் கரெக்டாக வச்சுன்னு எல்லா பக்கம் கொடுத்துருக்காங்க. வீடியோ எடுக்கிறக்கே ஒரு நாள் ஆயிடுச்சு. எல்லாத்தையும் விளையாடுறதுக்கு நின்று விளையாண்டா 4-5 கேம் தான் ஒரு நாள் விளையாட முடிய மாட்டேங்குது. 2 நாள் சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. எல்லாம் நல்லா இருக்குமா? சூப்பரா இருக்கு. அத்தனைக்கு நிறைய கேம் இருக்குல்ல, நம்ம கவர் பண்ணணும்ல நம்ம சேனலுக்கு. அடுத்து வரணும். காலையில 9 மணி வரை டிக்கெட் வாங்கிட்டு அது ஒரு 11 மணிக்குள்ள முடிச்சு 10 மணிக்கு ஓப்பன் ஆயிடுது வாட்டர் சீசன்ல. ஆமா, ஃபுல் டைம் ரன்னிங்ல தான் இருக்கு. ஓகே, நல்ல டிப்ஸ் கொடுத்துருக்கீங்க. எல்லாரும் கேட்டுக்கோங்க. அக்கா சொன்ன மாதிரி எல்லாரும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அக்கா வந்து நம்மளை பலூன் எடுத்துட்டு இதுல போயிருங்க. எது கீழே நடந்து போறீங்க? நாங்க இதுல இப்படிதான் போகணுமா? நம்ம வேற ஒரு கேமரா வச்சிருக்கோமே. ஒண்ணுமே இல்லை. இப்பதான் வெளிச்சமே வருது. ஆத்தி அம்மா, என்னது இவ்வளவு இருட்டு? தயவு செஞ்சு ஏதாவது கொஞ்சம் பயப்படுற மாதிரி இருந்தாலும் வராதிங்க. இது ஃபுல்லாமே இருட்டு, உள்ள ஃபுல்லாவே கருகருகருந்தா இருக்கும். அதனால பார்த்து வாங்க. உள்ள வரப்பலாம் ஏதோ ஒரு பக்கம் நின்றுச்சுன்னா ஒண்ணுமே தெரியாது. குணா குகைகள் உளுந்த மாதிரி தான் இருக்கும். ஐயோ, ப்ரோ தான் நமக்கு இதில் கம்பெனி கொடுத்தாரு. தேங்க்ஸ் ப்ரோ. இதில் செம்ம ஃபாஸ்ட்டாக வருவாங்க இதில். ஏன்னா இது மாதிரி மேலே ஏறுற மாதிரிலாம் இல்லை, டைரெக்டாக கீழே மட்டும்தான் வருது. அதனால தான் இந்த இடத்துல கொஞ்சம் ஆழம் பார்த்தீங்கன்னு வைங்களேன், இடுப்பு அளவுக்கு இருக்கும். அதுக்கு தான் மேட்டு தேவை நமக்கு, அதுக்கு பலூன் தேவை. இந்த லேடிஸ் அண்ட் கிட்ஸ் ஏரியா பூல் ஏரியா கிட்டே வந்து இன்னொரு ஃபர்ஸ்ட் எய்ட் ரூம் ஒன்று இருக்குங்க. ஆக மொத்தம் 3 இருக்குங்க ஃபர்ஸ்ட் எய்டு ரூம் மட்டும். இதில் லேடிஸும் குழந்தைங்க மட்டும்தாங்க அலௌடு.
காலெல்லாம் வந்து மீன் கிடைக்கும் தெரியுங்களா, அந்த இது வச்சுருக்காங்க. இது வந்து 15 மினிட்ஸ் ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ரெயின் ஃபாரஸ்ட். ரெயின் ஃபாரஸ்ட்னாங்க, ரெயினியை காணோம். ஐயோ, இதெல்லாம் குகை மாதிரி உள்ளே போகுதுங்க. நல்லா ஜில்லுன்னு இருக்குங்க இந்த இடம், கூலிங்கா. பர்மா பிரிட்ஜு இது நேம். இது நல்லா இருக்குங்க, வந்தால் இதை பண்ணி பாருங்க, ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வழியில் வந்தீங்கன்னா நீங்கள் மேலே ஏறி வர வேண்டாங்க, அப்படியே வந்துடலாம். இங்கே பாருங்கள், இந்த வழியாக தான் வராங்க இங்கே மேலே ஏறினவங்க. பார்ப்போம். அந்த கயிற்றுல நடந்து வந்தாங்களேங்க, அது வந்து இங்கே வந்து முடியுதுங்க. அக்கா பார்த்து வந்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஒரு குட்டி பாப்பா வந்துட்டு இருக்கு. இது பாருங்க, ஃப்ளோட்டிங் பிரிட்ஜ் மாதிரி. ஐயோ, ஆடுதுங்க. ஐயோ, இருங்கம்மா, நான் போய்க்கிறேன் ஃபஸ்ட்டு. ஓய், இங்கே நான் நின்றுருக்க, செமையாக இருக்குல்ல. இங்கே பாருங்க, ரெயின் ஃபாரஸ்ட்டு, தண்ணி வருது பாருங்க பின்னாடி. இது ஒன்று தலை, என்ன தலை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீ? நானே தகுந்துக்கிட்டேன்டா அப்படி. யானை கோவப்பட்டு தூக்கி மிதிச்சிட போறத. ட்ரை கேம்ஸ் பிடிச்சா வாட்டர் கேம்ஸ் பிடிச்சா? வாட்டர் கேம்ஸ் என்ன பிடிச்சா? ஸ்லைடு, ரெயின் டான்ஸ். ஸ்லைட்ல ஒன்று அலோவ் பண்ணாங்களா? சின்ன குழந்தைங்க ஸ்லைட் அதா? சின்ன குழந்தைங்க ஸ்லைட் நல்லா இருந்துச்சா உங்களுக்கு? எங்களுக்கு வந்து அந்த ரெயின் டான்ஸ்
எல்லா கேம்ஸ்ல நல்லா தான் இருக்கு. அல்ல ஆனா உங்களுக்கு எனக்கு இவங்களை பாத்துக்கிறது தான் பிடிச்சிருந்தா? இவங்களை பாத்துக்கிறது அதே மாதிரி அந்த இதுல வர்றது ஸ்லைடிங் வந்து கொஞ்சம் வந்து ஹார்ஷா இருக்கிறங்காட்டி கொஞ்சம் பயமா இருக்கு. ஆனா த்ரில்லா இருக்கு. நல்லா இருக்கு. எல்லா கேமும் விளையாட முடியல, நிறைய கேம் நிறைய கேம்ஸ் வந்து எல்லா கேம்ஸ் விளையாடுறதுக்கு டைம் கிடைக்கிறது இல்ல. ஏன்னா இந்த டிரைவ் அந்த கேம்ஸ் விளையாடிட்டு வாட்டர் கேம்ஸ் வரப்போ டைம் ஆயிடுது. அதனால விளையாட முடியும். லக்கி பால்ஸ்ல வந்து நல்லா இருந்துச்சா? எல்லா கேம்ஸுமே கவர் பண்ணியாச்சுங்க. ஒரு கேம்ஸ் கூட விடல, எல்லாமே கவர் பண்ணியாச்சு. ஆனா நம்மளால தான் விளையாட முடியல. பரவாயில்ல, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ நமக்கு ஏதாவது பிடிச்ச ஒரு ட்ரை கேம்ஸ் விளையாடலாம் வாங்க. தல எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? இல்ல நானும் அனுபவிச்சேன். எப்படி இருந்துச்சு? சொல்லிட்டு போனா அவர்தான் கண்ணவே திறக்கலையே. அவர்தான் அவர் ஐயோ ஐயோ இந்த வயசான ஒரு பாவங்க காலையிலேருந்து ஒத்த ஆளாக பார்த்துட்டு இருக்காருங்க. நமக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கிறது ஆரஞ்சு கலர். நமக்கு கிடைச்சிருக்கு பிரேக் டான்ஸ். போவோமா? அவ்வளோதாங்க, ரைடெல்லாம் க்ளோஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுக்கு நம்ம லாஸ்ட் ரைடு. ஆன் பண்ணுங்கய்யா. ஐயோ ஐயோ ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ பிரேக் டான்ஸ்னா பிரேக்கே பிடிக்காம போகுது. வேகம் 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 வேகம். பத்தலை தண்ணி அங்கங்க வச்சிருக்காங்க. ஒவ்வொரு டைம் 30 ரூபா போட்டு வாங்கி குடிக்க தேவையில்லை. நம்ம பாப்போம். அவருக்கு ஒண்ணுடா பிளாக் கண்டர் வந்தாருல சோத்த பிடிச்சி டொமாட்டோ பாய்ஸ் டீம் நாங்க மங்கலம் நம்ம இருந்துச்சா பிளாக் டென் டொமாட்டோ பாய்ஸ் ஃபன் பண்ணோம். ஏதோ என்ஜாய் பண்ணி எந்த கேமும் விளையாண்டு இருக்க மாட்டீங்க. ஒரு 4 கேம் விளையாடவே இல்லை. இன்னைக்கு எல்லா கேம்ஸும் கவர் பண்ணிட்டேன். ஆனா எதுவுமே விளையாடல. விளையாடாம கவர் பண்றீங்க ப்ரோ. நாளைக்கு வருவீங்களா? நீங்க மட்டும்தான். சரி ஓகே ப்ரோ, நாளைக்கு பாப்போம். எக்ஸ்ப்ளோர் வித் லோகியை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. டொமாட்டோ பாய்ஸ் பிரேயர் ஹால் இருக்குங்க பிளாக் தண்டர்ல. பிளாக் தண்டர்ல எங்க பார்த்தாலும் சாப்பாடு கடைங்க. இப்படியும் திரும்பினீங்கன்னா சாப்பாடு கடை, இப்படியும் திரும்பினீங்கன்னா சாப்பாடு கடை. எங்க பார்த்தாலும் சாப்பாடுன்னு கேட்டீங்கன்னா போதும், கொண்டு டக்குன்னு மடியிலே கொடுத்துருவாங்க. பிளாக் தண்டருக்கு ஓப்போடு. பாய் தல, சொன்னதுக்காக நமக்கு ஒரு டைம் ஓட்டுனதுக்கு நன்றி. பாய் தல. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த லாக்கர் கீ வாங்கினப்ப ஒரு ஷீட் ஒன்று கொடுத்தாங்கல்ல, அதை மறக்காம தொலைக்காம வச்சுக்கோங்க. அந்த கீ அந்த சீட் ரெண்டுமே நம்ம கொடுக்கணும். கொடுத்தாதான் வந்து ரீஃபண்ட் தருவாங்க.
அதுவும் இல்லாமல் தொலைஞ்சிருச்சுன்னா இமீடியட்டாக வந்து லாக்கரில் மேனேஜ்மெண்ட்டில் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அப்படி கீயை தொலைச்சிட்டிங்கன்னா வேறு யாராவது எடுத்துகிட்டு மிஸ்யூஸ் பண்ண சான்ஸ் இருக்குது, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. நம்ம மார்னிங் வந்து நம்ம பவுச் பார்த்தோம்ல, அது வந்து இங்கே தான் சேல் பண்ணிகிட்ருக்காங்க. வந்தீங்கன்னா இங்கே வாங்கிக்கோங்க. அண்ணன்ட்ட வந்து 3 டைப் ரேட்டில் இருக்குது. ஆனால் இது எவ்வளோ ரேட்டு? 150. இது 200. இது வந்து சைடில் ஏர் பாக்கெட் இருக்கும், வாட்டரில் ஃப்ளோட் ஆகும். இது வந்து தண்ணியில் முங்கினா தானே தண்ணி போகும், அந்த கான்செப்ட் இது. ஓ ஓகே ஓகே ஓகே. மிதந்து தான் இருக்கும், உள்ளே போக மிதக்கும், தண்ணியில் முங்காது. ஓ ஓகே ஓகே. அதனால் இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து திக்கான பவுச்சு. ஓகே ஓகே. இது திக்கான, இதை போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், மொபைல் பண்ணிக்கலாம். ஓகே. உள்ளே வந்தோடனே அண்ணன் கடை ஃபஸ்ட்டாக இருக்கும், ரைட் சைடில். மறக்காமல் வந்து வாங்கிக்கோங்க. இங்கே பாருங்கள், உள்ளேயே பாருங்கள், தையலம்லாம் வச்சுருக்காங்க. தலைவலி தையலம், இடுப்பு வலி தையலாம் வச்சுருக்காங்க. செக் யுவர் ஃபோட்டோஸ் ஹியர். நீங்கள் சொன்னீங்கன்னா உள்ளே அவங்க ஃபோட்டோ எடுத்துருவாங்க. அவங்க ரைட்ஸ் எல்லாம் அவங்க ஃபோட்டோ எடுத்து நீட்டாக அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் ஈவினிங் வரப்போ இங்கே வாங்கிக்கலாம். நம்ம பிளான் பண்ண மாதிரியே பிளாக் தண்டரில் கூடிய எல்லா கேம்ஸுமே பார்த்தாச்சுங்க. ஒரு கேம் கூட இல்லை, எல்லா ஹோட்டல்ஸு கேம்ஸு எந்தெந்த கேம்ஸுக்கு சார்ஜஸ் எல்லாத்தையும் டாப் டு பாட்டம் நம்ம பார்த்தாச்சு. நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை அமுத்தி விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் பாய் ஃப்ரம் நான் உங்கள் லோக்கி. பாய்.